வணக்கம். வாங்க இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் லெமன் சாதம் செய்யலாம். ஒரு இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா செவந்த பிறகு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் பொரியட்டும். இல்லை துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கின பிறகு இது கூட ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் பிழியணும். ஒரு லெமன் பிழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வடித்த சாதம் ஒரு கப் அளவு எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, கடுகு, உளுத்தம்பருப்பு அந்த கலவையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த லெமன் சாதம் லஞ்ச் பேக்கிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.